ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, கடவுளை மறந்த எந்த ஒரு மக்களினமும் நிம்மதியாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. வசதிகள் பெருகும் போதும், உயர்ந்த பதவியை அடையும் போதும், இளமை மிடுக்கிலும் எத்தனையோ பேர் கடவுளை மறந்து மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு துன்பத்தை சந்திக்கின்ற போதுதான் மீண்டும் கடவுளை தேடுகின்றார்கள். அன்றைக்கு இஸ்ரேல் மக்களின் நிலைமை இப்படித்தான். இன்றைய திருப்பலிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் 26ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி உண்மையாகவே ஒரு திருப்பாடல் போல அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு பாடல், இறைவனில் தன் நம்பிக்கையை மீண்டும் அறிக்கையிடுகின்ற ஒரு பாடல். அடிமைகளாக இருக்கும்போதுதான் அவர்களுக்கு தெரிகிறது, ஆண்டவர் இன்றி உண்மையான நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை என்று. தங்கள் அரசர்களுடைய மற்றும் மக்கள் அனைவருடைய பாவங்களால் தான் இத்தகைய அடிமைத்தனத்தை அனுபவிக்க நேர்ந்தது என்று உணர்கின்ற மக்கள் இன்றைக்கு அறிக்கையிடுகின்றார்கள், நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, ஆண்டவர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றார் என்று. நீதி செய்ய தவறிவிட்டோமே, ஆண்டவரை நம்பியிருந்திருந்தால், அவருடைய பாதையில் நடந்திருந்தால் இதெல்லாம் நமக்கு நிகழ்ந்திருக்காதே என்று அவர்கள் புலம்புவது போல இருக்கின்றது. வளமையாக இருந்தபோது ஆண்டவரை மறந்திருந்த மக்கள் இப்போது கூறுகின்றார்கள், ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறோம், உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன, என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது என்று இறைவனுக்காக ஏங்குகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம் என்று உரைக்கின்றார்கள். திருப்பாடல் 38:9 குறிப்பிடுவது போல, என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை என்று சொல்லுகின்ற நிலை அந்த மக்களுக்கு. ஓசையா 5ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் துன்பத்தில் என்னை தேடுவார்கள் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில்தான் எத்தனை துன்பங்கள், குழப்பங்கள், நிம்மதியற்ற நிலை. ஒருவேளை மக்கள் அனைவரின் பாவங்களுக்காகத்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் நம்மீது வந்து வீழ்ந்ததோ என்று கூட சில சமயங்களிலே நினைக்கின்றோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆண்டவருக்காக ஏங்குவது, நம் துன்ப நேரத்தில் அவரை நோக்கி கூக்குரலிடுவது. எந்த அளவுக்கு பல நேரங்களிலே துன்பம் என்றால், கருவுற்றவளின் பிரசவ வேதனை போல. யோவான் நற்செய்தி 16:21 வாசிக்கிறோம், எவ்வளவுதான் வேதனையுற்றாலும் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தவுடன் அந்த தாய் வேதனையெல்லாம் மறக்கின்றார். ஆனால் அந்த அடிமைகளாக இருந்த மக்களின் நிலை என்னவாம்? கருவுற்று வேதனையில் துடித்தார்களாம், ஆனால் காற்றை தான் பெற்றெடுத்தார்களாம். என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னாரே ஆண்டவர். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், திருப்பாடல் 127, நீ விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண், இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வீண். ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய அதை கட்டுவோருடைய உழைப்பெல்லாம் வீணே. தம்மில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு ஆண்டவர் தூக்கத்திலும் நன்மை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் இல்லாமல் சீடர்கள் இரவு முழுதும் பாடுபட்டும் மீன் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றார்களே, அத்தகைய நிலைமைதான். உடல் நலம் இல்லாததால், நம்முடைய உழைப்புக்கேற்ற அறுவடை இல்லாததால், எதிர்பார்த்த பலன் கிடைக்காததால் நாமும் பல்வேறு சூழ்நிலைகளிலே மனமுடிந்திருக்கிறோம். நிறை வாழ்வை நமக்கு உரியதாக்குகின்ற அந்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய குரலை எழுப்புவோம். இதுவரை நாம் செய்த ஒரு சில நல்ல செயல்கள் கூட அவருடைய உதவியால் தான் என்பதை உணர்ந்து வாழ்வோம்.
நிறை வாழ்வு, நிலையான சமாதானம் அளிக்கக்கூடிய அவரை நோக்கி நாம் குரல் எழுப்பி மன்றாடுகின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார். நம்முடைய ஜெபத்தை நம் அன்பு தெய்வம் கேட்கின்றார். நம்மை முற்றிலுமாக புறக்கணித்து விட மாட்டார். அவர் இன்றைக்கு கூறுகின்ற பதில்தான் இன்றைய வாசக பகுதியின் கடைசி வசனமாக அமைகின்றது. இறந்தவும் மக்கள் உயிர் பெறுவார்கள், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்பினால் ஒருபோதும் நாம் ஏமாந்து போக மாட்டோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றழச் செய்கின்றவர் நம் ஆண்டவர். எசேக்கியேல் 37 அதிகாரம் 10வது வசனம். கொல்லப்பட்ட சாட்சிகளில் கடவுளின் உயிர் மூச்சு மீண்டும் புகும், அப்போது அவர்கள் மீண்டும் எழுவார்கள். திருவெளிப்பாடு 11 அதிகாரம் 11வது வசனம். ஆம் பிரியமானவர்களே, நோய் நோக்காடுகளால் நொடிந்து போயிருக்கவர்களுக்கு மட்டுமல்ல, உள்ளத்தளவில் எத்தனையோ பேர் இறந்தவர்கள் போல இருக்கின்றார்கள், நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மீண்டும் எல்லாம் வல்லவரில் நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இது நாள் வரை நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் உழைப்பெல்லாம் பலனின்றி போகிறதே, எங்களை காப்பாற்றும் என்று அவரை பார்த்து கெஞ்சுவோம். எங்களுக்கு புது வாழ்வு தாரும் என்று சொல்லி அவர் மீண்டும் நம்மை வாழ்விக்க வேண்டுகின்ற போது நிச்சயமாக நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் விடிவு உண்டு என்று நாம் நம்பலாம். அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய சுமையையும் இன்றைக்கு பார்க்கிறார். நாம் சோர்ந்திருப்பதை பார்க்கிறார். தன்னிடம் நாம் வர வேண்டும் என்று அன்போடு அழைப்பு விடுக்கின்றார். அவரே நம்மை புனிதப்படுத்துபவர், அவர்தான் நமக்கு கற்றுக் கொடுப்பவர், அவர்தான் நம்மை வழிநடத்துபவர். இன்றைக்கு பல்வேறு சுமைகள், குடும்ப கடமைகள் மட்டுமல்ல, பல்வேறு சட்டங்களால் விளைகின்ற சுமை, செய்த பாவங்களினால் அச்சத்திலும் வேதனையிலும் உழல்கின்ற சுமை, இந்த சுமைகளால் நொந்து போயிருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் அழைக்கிறார். என்னுடைய பிரசன்னம் உங்களுக்கு சக்தி தரும். உங்களை அழுத்துகின்ற சுமையை நான் ஒன்றுமில்லாமல் பண்ணுவேன். நான் உங்களுக்கு கொடுக்கின்ற சுமை உங்களை அழுத்தாது, அது எளிதானது. உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் தரும். என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். என்னை போல கனிவோடும் மனத்தாழ்மையோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து எல்லாரையும் என்னிடம் ஈர்த்து வர, என் இளைப்பாறுதலை அனுபவிக்க கருவிகளாக நீங்கள் பயன்படவும் செய்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அந்த ஆண்டவரிடம் இன்றைக்கு மீண்டுமாக நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். நமக்கு புது வாழ்வு தர வேண்டும் என்று வேண்டுவோம். அவரை ஆர்வத்தோடு தேடி அவருடைய இளைப்பாறுதலை அனுபவித்து அவருடைய சுமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனப்பாங்கோடு கனிவோடும் மனத்தாழ்மையுடனும் வாழ்ந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து நம் நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.